இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவில் தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தேவேரிப்பட்டினம் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. இதோட கோவில் பேர் வந்து நவபாஷணம் அப்படின்ற கோவில். ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கே எப்படி தேவேரிப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு தேவிப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? தேவிப்பட்டினம் அப்படின்றது அம்பாள் வந்து மகிஷாசுரனை வதம் பண்ண ஊர் தான் இந்த ஊர். அதனால தான் தேவிப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு. ராமர் வந்து இலங்கைக்கு போய் சீதையை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் இங்கே தான் வந்து பூஜை பண்ணார் அப்படின்றதும் இருக்குது. ஃபஸ்ட்டு ராமருடைய கதையை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ராமர் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகரையும் நவகிரகங்களையும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தார். நம்மலாம் கூட வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பூஜை பண்ணுவோம் விநாயகரை வச்சு. அதுக்கப்புறம் நவகிரக தோஷம் ஏதாவது இருந்தால் அதுக்கெல்லாமும் நம்ம பூஜை பண்ணுவோம். அதனால் இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலம் அமைச்சு இலங்கைக்கு போய் நம்ம சீதையை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதனால் ராமர் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கடலுக்கு நடுவில் அவர் கையிலேருந்து மண்ணால் எடுத்து 9 இடத்துல வைக்கிறாரு. மணலை வந்து உருண்டையாக பண்ணி 9 இடத்துல வைக்கிறாரு. அந்த மணல் உருண்டையை வந்து பிற்காலத்தில் வந்து கற்களாக மாறிடுது. ஆனால் வந்து அந்த மணல் உருண்டையுமே இந்த அலையில் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த அலையை வந்து ராமரை நிறுத்தி மணலை வந்து கரையாமல் பார்த்துக்கிறாரு. காலப்போக்கில் வந்து இந்த மணல் உருண்டை எல்லாமே கற்களாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமும் இருக்குது. இங்கே வந்து முன்னாடி வந்து 9 கற்கள் இருக்கிறதுனால தான் நவபாஷணம் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஊருக்கு பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நம்ம போயிட்டு வேண்டிக்கிட்டு வரலாம். நவகிரக தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் இந்த கோவிலுக்கு போகலாம். குழந்தை இல்லாதவங்களும் இந்த கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வராங்க. கல்யாணம் தடைப்படுறதுக்கு சனி பிரச்சனை ஏதாவது இருந்தாலுமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே வந்து இந்த மாதிரி கடலுக்குள்ளே வந்து நவகிரகம் கோயில் இருக்காது. இங்கே மட்டும்தான் வந்து நவகிரகம் கோவில் வந்து கடலுக்குள்ளே இருக்குது. மார்னிங் டைமில் மோஸ்ட்லி போயிட்டு வாங்க. ஈவினிங் டைமில் போனீங்கன்னா அலை அதிகமாக இருக்குது. மார்னிங் டைமில் போனீங்கன்னா இங்கே உள்ளே இறங்கி இதுக்குள்ளே நடுவுலையே சுற்ற விடுறாங்க. கற்கள்கிட்டையுமே போய் சுற்ற விடுறாங்க. ஈவினிங் டைமில் போனீங்கன்னா வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால உள்ளெல்லாம் வந்து யாரும் சுற்ற விடுறது கிடையாது. நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைம். காற்று அதிகமாக இருந்தது. அலை வந்து ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த சைடு இந்த மாதிரி கோவில் இருக்குது. இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து மணல் மூட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மணல் மூட்டையை தாண்டி தான் நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரா மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ஐயரும் இருக்கார். அந்த ஐயர்கிட்ட வந்து நம்மளோட பிரச்சனைகள்லாம் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பூஜை பண்ணுறாரு. இங்கே சாமியை பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து 70 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு போகிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த கோவிலுக்கு போயிட்டு போவாங்க. ராமேஸ்வரம் யாராவது போகிற மாதிரி இருந்தால் இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு போங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.